என்னது வந்திருக்கிறாள் அது மாதிரி கொஞ்சம் உஷாரா பேசிக்கலாம் கம்னு. அப்புறம் யார் வாயில விழுந்தாலும் ஊர் வாயில விழக்கூடாதுன்னு வாங்க. நான் இந்த அம்மா வாயில எல்லாம் விடுறதுக்கு தயாரா இல்ல. அம்மா வணக்கம்மா. அது வேலை விழுந்துக்கலாம். ஏன்னா காலில் விழுந்தாதான் கர்மம் தீரும். நீ காலையிலே போய் காலில் விழுறவன் தானே? ஆமா ஆமா, நான் காலையில காலில் தான் விழுவேன். சாயந்தரமா காலவாரி தொப்புன்னு போட்டு கண்ணே. அம்மா சரி சரி, இவ்வளவு பணிவா வரைய எவ்வளவு நேரத்துக்கு அங்கத்துக்கு சோறு தர மாதிரியே வரைய கண்ணு. ஏமா பின்ன நான் வேற எதுனா சாப்பிட்டு வருவேன். ஒரு வேலை நாய் நினைச்சிட்டு போகும். பூரி கண்ணி சாப்பிட்ட மாதிரியே வந்தியே. ஆமா, இல்ல சாப்பிட்டியா இல்ல தின்னியா? தின்றதெல்லாம் வேற ஜீவன், சாப்பிடுறது மட்டும்தான் நாம. அப்படியா? சரி போகட்டும் போட்டும் அண்ணே. அம்மா சரி இவ்வளவு பணிவா இவ்வளவு பவ்யமா இவ்வளவு அடக்கமா இவ்வளவு ஒடுக்கமா வந்துக்கிறியே கோனியா? போலியே அந்த பக்கம் போலியே இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியே. சரி வந்த விளக்கங்கள். அம்மா சரி நீங்க கூப்பிட்ட உடனே நான் எங்க இருந்தாலும் ஓடி புடிச்சு ஓடியாந்து உங்க கால் அடியில விழுந்துருவேன். ஐயோ சாமி, ஏன்னு கேளு. உங்க குழல் அப்படி ஒரு இழுவை, உங்க குழல் அப்படி ஒரு இழுவை. இந்த குழல் இல்லையா குரல்ல? சரி இருந்தாலும் வீண் வார்த்தைகள் போகட்டும். காலம் கண் போன்றது, நம்ம கடமையோ பொன் போன்றது. தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் எப்படி விலை உயர்ந்து போகிறதோ அத்தன்மை போல அவரவர் செய்யக்கூடிய வேலை என்ன அவரவருக்கு ஒரு வேலை இருக்குல்ல, அவரவர் செய்யக்கூடிய வேலை நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை எப்படி உயர்ந்து போகிறதோ அத்தன்மை போல் அவரவர் செய்யக்கூடிய வேலை நாளுக்கு நாள் உயர்ந்து செல்ல வேண்டும். அப்படி உயர்ந்து சென்றால் மட்டுமே நம்மளுடைய பெருமை, நம்ம குடும்பத்தினுடைய பெருமை தானாகவே உயர்ந்து போகும். அத்தன்மை போல் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய சபை எப்படி என்ன நன்னகரம்? வீராட்சி குப்பமா நன்னகரம். இந்த நன்னகரத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஏழுமலையான் என்பருமா வடமலை கேசவன் பெருமாள் ஆண்டவனுடைய சன்னதியிலே அமர்ந்திருக்கிறார்களே. இந்த மக்கள் எல்லாம் கல்வி கற்றோர், கருணையற்றோர், நம்மளை எல்லாம் பெற்றெடுத்தோர்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சபை எப்படி இருக்கு? அலைகடல் போல் அடக்கம், செங்கடலை போல் சிறப்பு, கருங்கடலை போல் கட்டுப்பாடு. சரி அப்படி பேசும்போது சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு மட்டும் குளிராத வீரபத்திர பனியில் வந்துட்ட மட்டும் நாளைக்கு என்னால முடியல கண்ணு பேசவும் முடியல அப்படின்ற உனக்கு மட்டும் ஜூமர் அடிச்சுக்கிறாங்களா? அவங்களுக்கு அடிக்க வேண்டியது. அவங்களுக்கு ஜூமர் அவங்க வந்து சும்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு போகும்போது ஆட்டமா யாரும் இந்த பனியில் உட்காந்து பார்க்க போறோம் பாங்கடா பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அக்கா சொன்னாங்க. சரி அப்படி ஒரு நாள் போகட்டும். மீன் வார்த்தைகள் பேசி காலத்தை வீணாக்க கூடாது. காரணம் என்னவென்றால் என்ன இன்று நேரமும் இந்த காலமும் நாளை வராது. சரியா? ஆமா. இந்த நேரம் இந்த காலம் நாளைக்கு வருமா? வராது. இதே நாள் இதே நேரம் இந்த நேரத்திலே மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது நம்மளுடைய வேலை. ஆனா இருந்தாலும் வீணாக நம்ம வார்த்தையை பேசி காலத்தை வீணாக்க கூடாது. இருந்தாலும் இந்த சபையை பார்த்தா எப்படி இருக்குது? அரிது மானிடனா பிறத்தல் அரிது. கூன்குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. கூன்குருடு செவிடு பேடு இவையெல்லாம் நீக்கி பிறந்த காலை கல்வியும் ஞானமும் நயன்றல் அரிது. கல்வியும் ஞானங்களும் நயன்ற காலை செல்வங்களோ தானங்களும் தான் பெறல் அரிது. அப்படி ஆணாக பிறந்தால் அறிவு வேண்டும், பெண்ணாக பிறந்தால் புத்தி வேண்டும். சரியா? அப்படி பெண்ணாக பிறந்தால் மட்டும் போதாது. சரியா? பெண்ணாக பிறந்தவள் இரண்டு குடும்பத்தினுடைய பெயரை நாளுக்கு நாள் உயிர்த்து செல்ல வேண்டும். ஆணாக பிறந்தால் ஒரு மனிதனுடைய ஆணாக பிறந்திருக்கக்கூடிய மனிதனுடைய பெயரும் புகழும் ஐங்கால காதவழி தூரம் தெரிய வேண்டுமா? ஒரு காதம் என்பது எவ்வளவு தூரம்? இங்கிருந்து நாம கூப்பிட்டோம்னா எவ்வளவு தூரம் கேக்குதோ அது தூரம் 5
இருந்தாலும் அப்படி 5 காதவழி தூரம் தெரிய வேண்டுமானால் 5 மைல் 5 5 எத்தனாச்சு 10 5 5 10 பெருக்கு கூட்டாத பெருக்கு ஆமா 50,000 காதவழி தூரம். ஆமா. அப்படி ஒரு மனிதனுடைய ஆண் மகனுடைய பெயரும் புகழும் அவ்வளவு தூரம் தெரிய வேண்டும். என்ன செஞ்சா அந்த ஆண் மனிதனுடைய பெயராகப்பட்டது 5 காதவழி தூரம் எப்படி தெரியும்? அது தெரியணும்னா ஒரே ஒரு வழிதான். எப்படி? வழியே போற கிழவனை கூப்பிட்டு பட்டாட்டு மண்டபால அடிச்சுன்னா நாளைக்கே தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சு போகுது. யாருன்னா செல்லுல எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்க மொத்தமா எல்லாரும் பாத்துறாங்க. மாமனை என்ன கூப்பிடுறப்ப என்ன 2 பேரும் எங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தாலும் அப்படி மற்றவர் அடிப்பதோ உதைப்பதோ மற்றவரிடத்துல திருடுவதோ கொலை செய்வதோ அதெல்லாம் அது நிரந்தரம் கிடையாது. சரியா? ஆமா. ஆனா இந்த வீராட்சி குப்பை நன்னகரத்திலே கேப்டன் வீரபத்ரன் தான் வரணும், முருகமை பெரியவன் தான் வரணும், அவன் தான் பபுனா அண்ணன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க தான் கேட்கணும். சிறப்பு நடிகர் இரவெல்லாம் நம்மள கண் மூடாமல் நமக்கு அவர் நகைச்சுவை என்று சொல்லக்கூடிய சுவையில மிகுந்த சுவை நகைச்சுவையிலே சிறப்பு நடிகராக இருக்கிறார் சொல்லிதான் நம்மள கேக்குறாங்க. சரியா? அதுதான் உன்னுடைய பெயரும் புகழும். ஆனா நீ பிறக்கின்ற போது அது வரல. ஆனா இடையில் தந்தை தாயாரும் சம்பாரிச்சு வைக்கல. ஆனா நீயே பார்த்து உன்னுடைய பெயரும் புகழும் மற்றவர் உன்னை புகழ்ந்து பேசுகிறார். அதுதான் 5 காதவழி தூரம் ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய பெயரும் புகழும் 5 காதவழி தூரம் தெரியுது. ஊத்தங்கரைக்கும் இந்த வீராட்சி குப்பத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? இருக்கும் ஒரு 10 மைல் இருக்கும். இந்திரா நகருக்கு 1.5 மைல். அப்படி அங்கிருந்து உன்னை வரவேற்பு கொடுத்து உனக்காகவே இத்தனை பேர்களையும் இங்கு நமக்கு உண்பதற்கு சாதம் கொடுத்து நம்ம வரவேற்பு கொடுத்து நம்ம வாய்ப்பு கொடுத்திருக்காங்களே, அது உன்னால் வரவேற்கப்பட்டது. சரியா? எங்களால் அல்ல. எங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு முக்கியத்துவம். அதுதான் ஆண்மகனுடைய பெயராகப்பட்டது 5 காதவழி தூரம் தெரிகிறது. ஆனா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கண்ணே பெண்ணாக தோற்றமளித்து வந்திருக்கேன். யாரு? எதற்கு வந்தேன்? என்னுடைய பெயர் என்ன? வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை விளக்கம். இவ்வளவு தூரம் பேசுனியாத்தா, உன் கூடவே எந்த நேரமும் பணிவிட வேலை செய்யறனே, என்ன பார்த்து நான் யாருன்னு கேக்குறியாத்தா, நான் எப்படி சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? எப்படி கண்ணே? வட்ட வட்ட பொட்டுக்காரி வலது புறம் கொண்ட காரி மெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி. வட்ட வட்ட பொட்டுக்காரி வலது புறம் கொண்ட காரி மெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி. அலங்காரி சுபகாரி என் அருகில் வந்திடம்மா, குலங்காக்கும் மகாளி எனக்கு வர முத்தஞ்சிடம்மா. எம்மா வட்ட வட்ட பொட்டுக்காரி வலது புறம் கொண்ட காரி மெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி. அண்டமெல்லாம் புத்தவளே அகிலமெல்லாம் காத்தவளே சொப்பனை வதத்தவளே சொக்கநாதனுக்கு முத்தவளே மருவத்தூர் மலையனூர் மக்கள் வந்து சேரும் மாதம் ஒரு அமாவாசை மஞ்சள் அலங்காரம். யாரும் அறிய மறந்ததில்லை மசியிலே மயான கொல்ல, யாரும் அறிய மறந்ததில்லை மசியிலே மயான கொல்ல. வட்ட வட்ட பொட்டுக்காரி வலது புறம் கொண்ட காரி மெட்டி ஒளி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குதடி. அம்மா வர்த்தக லேட் ஆகும், மகனே போய் வாடா என்ன கூப்பிடுறாங்கன்னு சொன்னா வந்தேன். அம்மா சொல்லி அனுப்புனா நீ வந்த? எங்கடா சொல்லி அனுப்புன? முருகா போய் வாடான்னு சொன்னாங்க. ஓ முருகா போய் வாடா. உன்னை நான் எப்ப பங்குனி உத்திரத்துக்கு கூப்பிடுறேன்னா அப்பதான் வரணும். அதுக்கு முன்னாடி வந்து பட்டுக்கலாம். என்ன தைப்பூச திருநாள்? ஆமா. சரியா? வருடத்துக்கு ஒரு முறை தைப்பூச திருநாளிலே முருகன் வரண்டா, அது நீ கூப்பிட்டு வரல, தானாவே வர்றா. எவ்வளவு ஒரு பாசமாகவே பாக்கணும். இந்த கொட்டும் படி என்று பாராமல் இப்படி அமர்ந்திருக்காங்களே இந்த மக்களை பாக்கணும்னு சொல்லி முருகன் வர்றான்னா நீதான காலில் விழுந்த. அவன் காலில் விழுந்தா என்ன கொடுப்பான்? கையில இருக்கிற கோலம் போட்டு
போயிடுவான். சரி போகட்டும். இருந்தாலும் என்னுடைய பெயர் விளக்கம் சொல்லுமா. உமா மகேஸ்வரி மகேஸ்வரி என்று அறிந்தாயா? சொன்னீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படியா? ஆமா கண்ணே, உமா மகேஸ்வரியா இருந்தாலும் கண்ணே என்ன எனக்கும் எத்தனை அவதாரங்கள்? எத்தனை அவதாரம்? 1008 அவதாரங்கள். 4448 அவதாரங்கள். அப்படி அவதாரத்திலே ஒரு அவதாரம் என்னுடைய பெயரோ பார்வதியா இருந்தாலும் கண்ணே தில்லையில காளி, காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, திருவண்ணாமலையில உண்ணாமலையம்மா. அப்படி உண்ணாமலையா இருந்தாலும் கண்ணே என்னுடைய மாலை தரித்தவன் எவரோ? உமா மகேஸ்வரி பார்வதியா இருந்தாலும் என்னுடைய கணவர் யாரு? முக்கண் படைத்த மங்களும் திங்களும் சதிர் பூஜமும் தரித்த 2011 கண் படைத்த சிவபெருமானுக்கு ஆரியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ உமா மகேஸ்வரி. தெரியும். எப்படி? வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? அவர் எப்படிப்பட்ட ஆளு? எப்படி? திங்கள் அணிந்த நாதனே, கங்கை அணிந்த தேவனே, மங்கை அணிந்த பாகனே ஈசா. படைக்கும் போது நீ பிரம்மனே, காட்கும் போது நீ ருத்ரனே, அழிக்கும் போது நீ விஷ்ணுவே ஈசா. யாவரும் காணும் அன்னம்
குடலையில் நடினம் செய்தாயேனோ அமர்தமே வேண்டும் என்று அலைகடல் கடந்த போது அதில் வரும் நெஞ்சை உண்டாயேனோ எனையாலும் ஈசனே என்னை காக்கும் ஜெகதீசனே. அப்படிப்பட்டவர் தான் உங்க வீட்டுக்காரர். ஆமா, அவர் சாதாரணமான ஆளுன்னா நான் எப்பயுமே பேசவே மாட்டேன். என்ன மச்சான் ஆ. ஒருத்தர் தூக்கத்துல இருக்கிறேன் போயிட்டான்னு சொன்னாரு. அப்ப இவன் தான் தூக்கத்துக்கு போனாட்டுக்குது. அப்ப அது இவனுக்கு தான் கொடுக்கணும். இதுதான் சொல்லிருக்காங்க பழமொழி. திருப்பதி மதியாத பாதம், சிவனடி வணங்காத சன்னி, சிவனடி வணங்காத சென்னி, சென்னி இருப்பவர் ஈக்க ஏக்கை, இனிய சொல் கேளக்காது, காது பொறுப்பவர் தங்க கண்ணீர், பொலிந்திடா சாகாதிரேகம். ஆமா, இவன் அனைத்தும் பிறந்துமே மண் மீதில் பிறந்தும் ஒரு பையனும் இல்லையாதா? இல்லை. ஒரு நாளைக்கு ஆமா மனிதனாக பிறந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரி ஒரு நாளாவது திருப்பதி சென்றிருக்க வேண்டும். ஆமா, அதை விட்டா அப்படி திருப்பதி செல்லவில்லையானாலும் சரி. ஆமா, அதே போலவே திருவண்ணாமலை சென்று சிவனிடத்திலே என்னால் முடியவில்லை, எத்தனையோ கஷ்டங்கள், அங்கு செல்ல முடியவில்லை. ஆனாலும் அரிய சிவன ஒன்று அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிய சான்றோர்கள் வண்ணத்தின் போல சிவனிடத்திலே சென்று என்னுடைய குறைகள் எல்லாம் இப்படியே இருக்கிறது, எனக்கு குறைக்கு விடிவு காலம் கிடையாதா சிவபெருமானே, எனக்கு நீதான் அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவனிடத்திலே கேட்கலாம். தலை வணங்கி அவரிடத்திலே மண்டிட்டு கேட்டா அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாராம் சிவபெருமான். சரி சரி. அத்தன்மை போ என்னுடைய கணவர் நான் தெரியுமா சிவபெருமான் பரமேஸ்வரன். அப்படி பரமேஸ்வரனா இருந்தாலும் கண்ணே எனக்கு அப்படி பரமேஸ்வரனுக்கும் இந்த உமா மகேஸ்வரிக்கும் பிறந்த குழந்தைகளும் ஆசை கொன்று அழகை கொன்று வீரத்திற்கு ஒன்று செல்வத்திற்கு ஒன்று. எடப்பாடியே எம்மா கோயில் பேசுகிறான்னு பார்த்தா இல்லையா? என்ன கோயிந்தா? அதுதானே சொல்லு. அப்படியா?